ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் புட்டு எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் புட்டு செய்கிறதுக்கு புட்டு குழலோ இல்லை புட்டு செய்கிற அந்த பவுலோ யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக பன்னீர் மேக்கரை தான் யூஸ் பண்ண போகிறேன். பன்னீர் மேக்கரில் உங்களுக்கு நிறைய ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அதை குக்கருக்குள்ளே வச்சு நீங்கள் செய்யும்போது சீக்கிரமே புட்டு ரெடி ஆகிடும், நல்லா வெந்தும் இருக்கும். இந்த பன்னீர் மேக்கரை வச்சு நான் குக்கரில் புட்டு செய்கிறதுக்கான இன்னொரு ரீசன் என்னென்னா, இப்போ ரீசெண்ட் டேஸாக நான் எந்த மசாலா இல்லை புட்டு செய்கிற அந்த மாவு எதுவுமே கடையில் வாங்குறதில்ல. எக்ஸாம்பிளுக்கு மிளகாய்த்தூள், கோதுமை மாவு, அப்புறமா இடியாப்ப மாவு, இந்த 3 மட்டும்தான் நான் வெளியே கொடுத்து அரைச்சி வாங்கிக்கிறேன். அதுவும் ரெடிமேட் மிக்ஸாக வாங்குறதில்ல. சாம்பார் தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், அதே மாதிரி புட்டு மாவு, இது எல்லாமே நான் வீட்டிலே ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ சாம்பார் பொடியும் பிரியாணி மசாலா பொடியும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். இதோட ரெசிபி கூடிய சீக்கிரமே நான் அப்லோட் பண்ணிடுறேன். இப்படி நம்ம செய்யும்போது ப்ரிசர்வேட்டிவ்காக யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் எதுவுமே நம்ம ஃபுட்டில் நமக்குள்ளே போகாது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 15 டேஸ் நம்ம வச்சு அதை சமைக்கலாம். இப்போ இந்த புட்டு மாவு நம்ம சாப்பாட்டு அரிசியை நான் 5 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ சாப்பாட்டு அரிசிங்கும்போது அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் குக்கரில் செய்யும்போது நமக்கு 2 விசில் வச்சா போதும், நல்ல சாஃப்டான புட்டு கிடைக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் இதை ரெடி பண்ணலாம். ஒரு பன்னீர் மேக்கரில் செய்கிற அந்த புட்டு ஒருத்தருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இதை நான் ரெட் பனானா அண்ட் சிப்ஸோடு சர்வ் பண்ணுறேன். புட்டு மாவு மேக்கிங் வீடியோ, முறுக்கு மாவு மேக்கிங் வீடியோ, சாம்பார் பொடி, மல்லித்தூள், மிளகுத்தூள் எல்லாமே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன்.